வெல்கம் டு நாட் இன் கிராஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல சீஸி ஆம்லேட் பிரெட் தான் செய்ய போறோம். ரொம்ப ஹெல்தியா குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும். பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ரெடி பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு என் ஸ்டைல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமா? இப்போ இன்னைக்கு ஒரு மிக்சிங் பல்ல ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து குட்டி குட்டியா நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 எடுத்து நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல 2 பட்டை மிளகா போட்டு ஓட்டிட்டு நல்லா ஃப்ளேக்ஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ சீஸ் ஒரு 150 கிராம் இந்த மாதிரி ஸ்லைஸா துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பெருசா தான் போட்டிருக்கேன். இப்போ 3 முட்டை எடுத்துக்கிறேன், உடைச்சு ஊத்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க டோஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு முட்டை மசாலா எல்லாமே அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு விஸ்க் கொடுத்துட்டு நான் இன்னைக்கு வீட் பிரெட் எடுக்கல, மைதா பிரெட் தான் எடுத்திருக்கேன். வீட் பிரெட்ல போட்டீங்கன்னா இன்னும் ஹெல்தியா இருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பைண்டிங் ஆகுறதுக்கு தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஈவனா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நான் பிரெட் எடுத்திருக்கேன். இப்ப தவா நல்லா ஹீட் பண்ணிட்டு லைட்டா டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு நம்ம இந்த மிக்சர்ல நான் போட்டு இந்த பிரெட்டை எப்படி டிப் பண்றேன் இல்லையா, இந்த பக்கம் அந்த பக்கம் கோட்டார அளவுக்கு நல்லா டிப் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு 1 நிமிஷம் குக் பண்ண விட்டுட்டு இந்த மிக்சர்ல இன்னும் கொஞ்சம் எடுத்து மேல ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல சீஸியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்க அந்த பக்கமும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா வெந்ததுக்கு அப்புறம். இப்போ நம்ம திருப்பி போடலாம். லைட்டா எண்ணெய் போட்டுக்கோங்க, ரொம்ப எண்ணெய் போட தேவையில்லை. ஒரு 2 டிராப் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. நம்ம சீஸ் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இப்போ குக் ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும். நம்ம செஞ்சு சுட சுட கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியும் கூட. காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் கிட்ஸ் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, உடனே செஞ்சு கொடுக்கணும் சுட சுட அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். சூப்பரா டெக்ஸ்சரோட நல்லா சீஸியா கிடைச்சிருச்சு. சீஸி ஆம்லேட் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. உங்க கிட்ஸுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.